வணக்கம். இது நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா புளிக்காய்ச்சல் பண்ண போறோம். புளிக்காய்ச்சல் பண்றது, இது புளிக்காய்ச்சலை பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் சாதம் வச்சு அதில் போட்டு சாப்பிடலாம். அது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படி வச்சுக்கலாம். 18ஆம் பேருக்கு முதல் நாள் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நாளைக்கு சாதம் வச்சு புளிக்காய்ச்சல் கலர்றதுக்கு வசதியாக இருக்கும். நான் இந்த புளிக்காய்ச்சல் பொடி போட்டு பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா இதில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். புளிக்காய்ச்சல் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் இல்லை அப்படிங்கிறவ கடலெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பெருங்காயத்தை போடுறேன். பெருங்காயம் பட்டு பொரியட்டும். தேவையான அளவுக்கு கடுகு, நல்லா வெடிக்கிறது. பெருங்காயமும் பொரிஞ்சு விட்டு இப்போ இருக்கு தேவையான கடலை பருப்பு நம்ம போட்டுக்கலாம். அதுமாரி உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பும் போடலாம், உடச்ச உளுத்தம்பருப்பும் போடலாம், எது வேணாலும் போடலாம். போட்டாச்சு. கடுகு, பெருங்காயத்தை வெடிச்சு கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான மிளகாய் வத்தல் போடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கடலை போடலாம் நிலக்கடலை. நான் இது வறுத்த கடலைனால நான் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறம் போடலாம் இருக்கேன். கருவேப்பிலை இல்லை, அதனால நான் இப்போ கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலை போடாது, இந்த மாதிரி கரட்டிகிட்டே இருக்கணும். கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இந்த நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை போன நடுக்க சின்னதாக்கிக்கலாம். வறுத்துக்கணும். இது வறுத்த நிலக்கடலைங்கிறதுனால ரொம்ப நாள் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான மஞ்சள் பிடிக்க போட்டுக்கணும். அதுலேயே இந்த எண்ணெயிலேயே ஒரு பரட்டிட்டு இது தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லியும் மிளகாய் வத்தலையும் அரைச்சி கலந்து வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது 3/4 பேர் போட மாட்டா, நான் போடுறேன். நீங்கள் இதே மெத்தட் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கறி விடக்கூடாது. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வெட்டி புளிக்கரைச்சலை அதை கரைச்சி வச்சுக்கணும். நீர்க்க கரைக்கக்கூடாது. நீர்க்க கரைச்சல அது நாளை கொதிச்சுட்டே கிடக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு வெல்லம் போடணும். கண்டிப்பாக வெல்லம் போட்டால் தான் அது சுவை கூடி வரும். இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னுட்டு எல்லா சுவையும் அது கூடி வரும். அதனால வெல்லத்தை போட்டுக்கணும். இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு இது ஒரு பொடி தேவைப்படுறது. அந்த பொடிக்கு இறக்கி புளிக்காய்ச்சல் கலரி இறக்கினதுக்கு அப்புறம் போடணும். பொடிக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 5-6 மிளகாய் வத்தல், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதையெல்லாம் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்துண்டு, எள்ளையும் அதேமாரி கருப்பு எல்லாம் வெள்ளை எல்லாம் எந்த எள்ளு நமக்கு தேவையோ அதை வறுத்து ஒரு கோல்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அந்தமாரி இதை நான் அதை அரைச்சி வச்சிருக்கேன். இது புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த புளிக்காய்ச்சல் நல்லா கொதிக்கிறது. இருக்க நல்லா இறுகிட்டு இந்த பருப்பெல்லாம் இந்த புளிச்சாத்தை விழுத்துட்டு நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பொடி வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பொடியை நம்ம இதோட போடணும். அவ்வளவுதான். இது நம்ம இதை இப்படி கலரிட்டு அதை ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா இறுகி கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வறுத்த வெந்தய பொடி வச்சிருக்கேன். நான் இந்த பேருக்கு திருப்பி தான் போட்டேன். இதை இதை போட்டுடணும். அவ்வளவுதான். புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற கெட்டி ஆயிடும்.
புளிக்காய்ச்சல் வந்துட்டு இன்னும் நேரம் ஆகாது அது விரிவிடும். அப்புறம் பார்க்கலாம் அது.